Good morning students. Today we are going to 8th lessons பார்க்க போகிறோம். அதாவது அயானிக் ஈக்குலிபிரியம் அயானிக் ஈக்குலிபிரியம் lessons செகண்ட் வால்யூம்ஸ் 12th லெசனில் செகண்ட் லெசன் அயானிக் ஈக்குலிபிரியம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆசிட் பேஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஆசிட் அண்டு பேஸ். இந்த ஆசிட் அப்படிங்கிற வேர்டு வந்து டெரைவ் ஃப்ரம் லட்டின்ஸ் வேர்ட்லேருந்து டெரைவ் பண்ணது. அதோட பேர் வந்து அசிடஸ். ஸோ அசிடஸோட மீனிங் எப்படின்னு கேட்டால் சோர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ த ஆசிடுடைய டேஸ்டஸ் பார்த்தீங்கன்னா சோர் டேஸ்ட் தான். ஓகே, ஆசிடுடைய டேஸ்ட், அந்த ஆசிட் டேஸ்டஸ் எப்படி இருக்கும்? சோர் டேஸ்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ ஆசிட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன செய்யணும்னா ப்ளூ லிட்மஸ் என்னது ரெட்டாக சேஞ்ச் பண்ணக்கூடியது. இது ஒரு ஆசிடுடைய ஒரு கான்செப்ட். இதோடைய ஆசிடுங்கிறது டர்ன் தி ப்ளூ லிட்மஸ் இன்டு ரெட்டு. ஸோ வித் மெட்டல் கூட ஆசிட் வந்து வித் மெட்டல் கூட ஐ மீன்ஸ் பர்டிகுலராக ஜிங்க்னு வச்சிங்க இல்லையா, அப்படி என்ன செய்யும்? ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணக்கூடியது. இதெல்லாம் ஆசிடுடைய பிஹேவியர். ஓகே, ப்ளூ லிட்மஸ் இன்ட்டு ரெட்டாக மாற்றக்கூடியது வித் மெட்டல் கூட ஐ மீன்ஸ் பர்டிகுலர் ஜிங்க் கூட என்ன ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணக்கூடியது. இதெல்லாம் ஆசிட்டு கூடியது. ஆசிட் டேஸ்ட்னாலும் சோர் டேஸ்ட்டாக இருக்கும். ஆசிடுங்கிறது அசிடஸ் மீன்ஸுங்கிறது சோர் டேஸ்ட், சோரை மீன்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதேமாதிரி பேஸ் அப்படின்னா என்ன? ஸோ பேஸ்னால் அதேமாதிரி என்ன செய்யும்? அப்படியே மாற்றி ரெட் லிட்மஸ்ஸை பேஸ் அப்படிங்கிறது ஏன்னா ரெட் லிட்மஸை வந்து நான் மாற்றக்கூடியது, ப்ளூ கலராக சேஞ்ச் பண்ணக்கூடியது இது பேஸுங்கிறது. ஸோ இதோட டேஸ்ட் என்ன பேஸ் அப்படின்னா பிட்டர். ஓகே, பிட்டர் டேஸ்ட் இருக்கக்கூடியது. ஆசிடுங்கிறது சோர் டேஸ்ட்டு, பேஸோட டேஸ்ட் அது பிட்டர் டேஸ்ட்டு. இது வந்து அந்த ரெட் லிட்மஸ் பேப்பரை ப்ளூ கலராக சேஞ்ச் பண்ணக்கூடியது. இதுதான் ஆசிடுடைய பிஹேவியர். ஸோ இந்த ரெண்டு ஆசிட் பேஸ் கான்செப்ட் இஸ் ஏ கிளாசிக்கல் கான்செப்ட் சொல்லக்கூடியது. ஆசிட் அப்படிங்கிறது என்ன டேஸ்ட்டு? சோர் டேஸ்ட். பேஸுங்கிறது பிட்டர் டேஸ்ட்டு. இது என்ன செய்யுது? ப்ளூ லிட்மஸ் வந்து ரெட்டாக மாற்றக்கூடியது. இது வந்து என்னது? ரெட் லிட்மஸ் பேப்பரை ப்ளூ கலராக சேஞ்ச் பண்ணக்கூடியது. ஸோ ரெண்டுமே எனது கிளாசிக்கல் கான்செப்ட். இந்த கிளாசிக்கல் கான்செப்ட் வந்து கம்ப்ளீட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் தி பிஹேவியர் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ். ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆசிட் அண்ட் பிஹேவியருடைய கம்ப்ளீட்டாக என்ன சிம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல திஸ் கான்செப்டால். ஸோ இப்போ திஸ் கான்செப்ட் டெவலப் பண்ணுறதுக்காண்டி ஒரு 3 சயின்டிஸ்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆசிட் பேஸ் கான்செப்ட் டெவலப் பண்ணக்கூடிய யார் 3 பேர்னா அர்கினியஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டும், அனதர் ஒன் இஸ் லௌரி அண்டு பிரான்ஸ்டீட், லாஸ்ட் ஒன் இஸ் லூயிஸ். ஸோ லூயிஸ் ஆசிட். இந்த 3 சயின்டிஸ்ட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா திஸ் கான்செப்டை டெவலப் பண்ணுறாங்க. இதை இந்த ஆசிட் பேஸுடைய கான்செப்டை. ஸோ இந்த கான்செப்ட் தான் கிளாசிக்கல் கான்செப்ட் சொல்லக்கூடியது. கிளாசிக்கல் கான்செப்டை கம்ப்ளீட்டாக ஒரு ஆசிட் பேஸுடைய பிஹேவியரை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ திஸ் கான்செப்ட் இஸ் டெவலப் பை சயின்டிஸ்ட் லைக் அர்கினியஸ் அண்ட் லௌரி அண்ட் பிரான்ஸ்டீட் அண்ட் லூயிஸ் தான் டெவலப் பண்ணுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் தி அர்கினியஸ் தியரி பார்க்கலாம். இந்த அர்கினியஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எர்லியஸ்ட் தியரி அப்படின்னு சொல்லக்கூடியது. பிகினிங்கில் ஃபர்ஸ்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அர்கினியஸ் ஆசிட் ஃபேஸ் தியரி அப்படின்னு சொல்லக்கூடிய அர்கினியஸ் ஆசிட் பேஸ் தியரி தான் ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் தி எர்லியஸ்ட் தியரி தான். ஃபஸ்ட்டு ஒரு ஆசிட் பேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி எர்லியஸ்ட் தியரி சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ எர்லியர் தியரி அப்படிங்கிறது எஸ் ஆசிட் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் dissociate into gives H+. Dissociate into H+ in aqueous solutions. aqueous solution அப்படிங்கிறது வாட்டருங்கிற லிக்யூடில் HCl ஆட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகும்? ஈக்குலிபிரியம் சிம்பிள் போட்டுருக்குங்க. ஃபார்ம் ஆகும் H3+O+ அண்டு Cl- ப்ரொடியூஸ் பண்ணும். இது aqueous. ஓகே, ஸோ acid is a substance that dissociate into the H+ ions ப்ரொடியூஸ் பண்ணும் இன் வாட்டரில். வாட்டர் அப்படிங்கிறது வாட்டர் சால்வெண்ட்டாக இருந்தால் அது பேர் aqueous solution. ஓகே, இந்த HCl வாட்டரில் என்ன செய்யணும்? H+ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இதெல்லாம் H+ ப்ரொடியூஸ் பண்ணுறது அதெல்லாம் ஆசிட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, H+ ப்ரொடியூஸ் பண்ணுது. H2O ஆல்ரெடி. ஸோ இது பாருங்கள் H+ ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு ஆல்ரெடி. இது ஹைட்ரேட்.
இது ஹைட்ரேட்டு. ஸோ இது எந்த ஃபார்மில் எழுதலாம்னா என்னது புரோட்டேன் ஹைட்ரேட் ஃபார்மில் எழுதலாம். H2O க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம் எப்படி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதான் H3O+. ஸோ H ப்ளஸ்ஸை இந்த வாட்டர் கூட கொடுத்துருக்கு. இதோட பேர் வந்து ஹைட்ரோனியம் அயான் சொல்லக்கூடியது. ஓகே, ஹைட்ரோனியம் அயான்ஸ் இந்த வாட்டர் கூட போய் ஹைலி ஹைட்ரேட்டட் ஆகக்கூடிய H+ வந்து புரோட்டனேட் ஆகிடுச்சு இந்த ஹைட்ரேட் கூட. ஸோ இப்படி எழுதலாம், அல்லது ஹைட்ரோனியம் அயன் எழுதிக்கலாம். ஹைட்ரோனியம் அயான் சொல்லலாம், அப்படி யாரும் என்னது H+ன்னு சொல்லலாம். ரெண்டுமே சேம் மீனிங் தான். H+னாலும் என்னது H3O+னாலும் என்னதான் ரெண்டும் சேம் மீனிங் தான். ஸோ வாட்டருங்கிறது சால்வெண்ட்டு தான். இந்த HCl வாட்டரில் போட்டால் அந்த H+ம் Cl- செப்பரேட் ஆகும். இந்த வாட்டர் அப்படி தான் இருக்கும். வாட்டருங்கிறது சால்வெண்ட். ஸோ அதனால தான் ஆக்வஸ்ன்னு போட்டிருக்கோம். நீ H+ன்னு மென்ஷன் பண்ணாலும் சரி, இல்லை H3O+ மென்ஷன் பண்ணாலும் சரி, என்னது H3O+ ஆர் H+ ஆர் சேம் மீனிங் தான். ஹைட்ரோனியம் அயான் இது பேர் என்னது புரோட்டான் சொல்லக்கூடியது. இது பேர் என்னது புரோட்டான்ஸ். H+னா புரோட்டான், ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஸோ நீ H+ போட்டு வாட்டரில் என்ன செய்யும் H+ ப்ரொடியூஸ் பண்ணால் அது ஆசிட்டு. ஆசிட் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் தட் டிசோசியேட் இன்டு ப்ரொடியூஸ் அது H+ ப்ரொடியூஸ் பண்ணும். H+ ப்ரொடியூஸ் பண்ணால் அது ஆசிட்னு அர்த்தம் இன் ஆக்வஸ் சொல்யூஷனில். ஸோ H+ ப்ரொடியூஸ் பண்ணும் வாட்டரில். ஸோ அதே வேறு எதெல்லாம் ஆசிட் சொல்லலாம், H2SO4. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஆசிட்டு. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டு, என்னது HNO3, இதெல்லாம் ஆசிட். எல்லாமே இந்த வாட்டரில் H+ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் ஆசிட்டு. ஸோ அர்கினியஸ் தியரி இப்படி இந்த கான்செப்ட் படி என்ன சொல்கிறாங்க, வாட்டர் சால்வெண்ட்டில் விச் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் H+, ப்ரொடியூஸ் பண்ணால் சச் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு என்னது ஆசிட்ஸு. ஓகே, அதே பேஸ் அப்படின்னா OH ப்ரொடியூஸ் பண்ணோம், CaOH ட்வைஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு இன் வாட்டருங்கிற சால்வெண்ட்டில் என்ன செய்யணும், OH ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா ஸோ என்ன ஆகும், Ca2+ அண்ட் என்னது 2OH2- ஆக்வஸ். இது என்னது ஆக்வஸ். ஸோ ரெண்டு OH- ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா, ரெண்டு OH- ப்ரொடியூஸ் பண்ண 2ல் OH- ப்ரொடியூஸ் பண்ணால் 2 OH இருக்கிறதுல 2 OH- ப்ரொடியூஸ் பண்ணால் அது பேர் என்னது பேஸ்ன்னு அர்த்தம். இட்ஸ் ஏ பேசிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடியது. இது பேஸ். அர்கினியஸ் கான்செப்ட் படி என்னது சப்ஸ்டன்ஸ் H+ ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா வாட்டர் சால்வெண்ட்டில் அது ஆசிட் ஆகும். ஸோ அதே பேஸ்னால் OH- ப்ரொடியூஸ் பண்ணால் பேஸ்ன்னு சொல்லணும். ஓகே, அது மேலே NaOH இதெல்லாம் பேஸ். எக்ஸாம்ஸ் another எக்ஸாம்ஸ் NaOH, MgOH ட்வைஸ். ஸோ இதெல்லாம் another பேஸுக்கான எக்ஸாம்ஸு. OH- ப்ரொடியூஸ் பண்ணால் பேஸு, அதே H+ ப்ரொடியூஸ் பண்ணால் ப்ரொடியூஸ் பண்ணால் ஆசிட்டு. ஸோ சப்ஸ்டன்ஸ் பேஸ் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் தட் டிசோசியேட்டட் இன்டு OH- இன் அக்வஸ் சொல்யூஷன் இஸ் கால்ட் என்னது பேஸ் அக்கார்டிங் டு அர்கினியஸ் தியரி கான்செப்ட் படி. ஸோ அர்கினியஸ் தியரி அப்படிங்கிறது ஒரு ஆசிட்னா H+ ப்ரொடியூஸ் பண்ணும், பேஸ்னா OH- ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட லிமிடேஷன், அர்கினியஸ் தியரியோடைய limitations of Arrhenius theory. So first one, it is does not explain the acid base in non-aqueous solutions. அவர் வந்து ஆசிட் பேஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்லி அக்யூஸ் சொல்யூஷன் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. நான் அக்யூஸ் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது டெட்ராஹைட்ரோஃபியூரான்ஸ், அடுத்து ஆல்கஹால், அதர் தென் வாட்டர் சால்வெண்ட், அசிட்டோன், இதுமாதிரி சால்வெண்ட்டில் என்ன செய்யல டஸ் நாட் எக்ஸ்பிளைன் acid or base in non-aqueous solutions. non-aqueous solution அப்படின்னா அதர் தென் வாட்டர் சால்வெண்ட், வாட்டர் இல்லாத அதர் சால்வெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆசிட் பேஸை பற்றி வரை எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ ஒன்லி வாட்டரில் மட்டும் H+ ப்ரொடியூஸ் பண்ண ஆசிட், OH- ப்ரொடியூஸ் பண்ணால் பேஸ் சொன்னார். ஸோ அதர் தென் வாட்டர் மீன்ஸ் நான் அக்யூஸ் சொல்யூஷனில் ஆசிட் பேஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. இல்லை நான் அக்யூஸ் சொல்யூஷன் லைக்ஸ் அசிட்டோன் அண்டு டெட்ராஹைட்ரோஃபியூரான்ஸ். ஸோ அனதர் கான்செப்ட் வந்து டஸ் நாட் அக்கௌண்ட் ஃபார் தி பேசிசிட்டி ஆஃப் ஆசிட் லைக் NH3 இதெல்லாம் பற்றி ஒரு எந்த வித இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அது 2 லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த புக்கில் வந்து படிச்சு வச்சுங்க. டஸ் நாட் அக்கௌண்ட் ஃபார் தி பேசிசிட்டி ஆஃப் தி ஆசிட்ஸ் NH3 இது இருக்கலாம். அதை பற்றி ஓகே. இப்போ NH3 அப்படின்னா ஆக்சுவலி பேஸு.
ஆக்சுவலி என்னது ஆக்சுவலி பேஸ் தான் அது OH ப்ரொடியூஸ் பண்ணது. ஆனால் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படிங்கிறதுல இதெல்லாம் வந்து பேஸ் தான். நான் அதை பற்றிலாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிடல. ஆக்சுவலி NH3 பேஸ் என்ன செய்யணும், பேஸ்னா அக்கார்டிங் டு ஆர்கானிக் என்ன செய்யணும், OH மைனஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் சொல்லலையா. ஸோ இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த பெரிய இதெல்லாம் பற்றி எந்த வித எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கல. ஸோ இதுதான் ஆர்கனைஸ் தியரிக்கான கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கான்செப்ட் யாருன்னா லவ்ரி பிரான்ஸ்ட்ரீட் கான்செப்ட் படி லவ்ரி பிரான்ஸ்ட்ரீட் கான்செப்ட் படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ரெண்டாவது கான்செப்ட். ஓகே, ஸோ லவ்ரி பிரான்ஸ்ட்ரீட் கான்செப்ட் இல்லை தேரி. ஓகே, ஸோ இந்த தேரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஆசிட் பேஸ் ஆசிட், ஸோ HCl ப்ளஸ் வாட்டர் equilibrium. Okay, acid is a substance that has a tendency to donate a proton to the another substance. Is a acid. Acid அப்படின்னா H plus டொனேட் பண்ண அது ஆசிட் டு தி அனதர் சப்ஸ்டன்ஸ். இங்கே பாருங்க, இதில் இருக்கக்கூடிய H plus இதுக்கு டொனேட் பண்ணுது. டொனேட் பண்ணாயிரும் H3O plus மாறிடும். மீதான இருக்கும் Cl மைனஸ் ஃபார்ம் ஆகும். Cl மைனஸ் ஃபார்ம் பண்ணுது. புரியுதா? ஸோ இப்போ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை வந்து HCl வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்பொழுது இந்த H ப்ளஸ் இது கூட கொடுத்து டொனேட் பண்ணிடுச்சு. ஸோ H3O ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது H ப்ளஸ் டொனேட் பண்ணுறதுனால இது அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது ஆசிட்டு. ஆனால் இது பேஸ். வாட் இஸ் பேஸ்? பேஸ் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் தட் ஹேஸ் அக்செப்ட் தி புரோட்டான். அக்செப்ட் தி புரோட்டான். ஸோ இந்த H ப்ளஸ் அக்செப்ட் பண்ணிக்குது. H ப்ளஸ் இது டொனேட் பண்ணுது, இது அது அக்செப்ட் பண்ணுது. பேஸ் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் தட் ஹேஸ் அக்செப்ட் தி புரோட்டான், புரோட்டான H ப்ளஸ் ஃப்ரம் தி அனதர் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு பேஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆசிட் அப்படின்னா டொனேட் தி புரோட்டான். ஸோ பேஸ்னா அக்செப்ட் தி protons. That is another Lowry Bronsted concept படி சொல்லக்கூடியது. Lowry concept படி donate the proton to the another substance, that is acid. It has the base is a substance that has a tendency to accept the proton from the another substance is called base. So இப்போ the acid அப்படின்னா H plus donate பண்ண பிறகு என்ன மாறினா இது பேஸா மாறிடும். So இது பேஸ். ஓகே, ஸோ இப்போ ரிவர்ஸில் வருதுன்னா இது என்ன செய்யும், H plus இது அக்செப்ட் பண்ணும். H plus அக்செப்ட் பண்ணால் மாறிடும், HCl மாறிடுது. ஓகே, இப்போ இது H plus டொனேட் பண்ணால் வாட்டராக மாறும். ஸோ அப்போ இது ஆசிட், ஆசிட் 2, இது பேஸ் 2, இது பேஸ். ஓகே, சொல்ல பார்த்துங்க, இது ஆசிட் 1, ஆசிட் 1 பேஸ் 2, ஆசிட் 2 பேஸ் 1. ஓகே, இது இப்போ H plus இதுக்கு டொனேட் பண்ணும். H plus டொனேட் பண்ணால் இதுக்கு H plus டொனேட் பண்ண ஆகிறது HCl மாறிடும். ஸோ அப்போ இது வாட்டராக மாறிடும். ஸோ இப்போ புரிஞ்சுதான், இது பேஸ் H plus அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ HCl மாறிடும். இது H plus வந்து வாட்டராக மாறிடும், இங்கே பேஸாக மாறிடுது. ஸோ இது ஆசிட் 2, இது H plus டொனேட் பண்ணுது. H plus அக்செப்ட் பண்ணால் அது பேஸு, இதை டொனேட் பண்ணால் H plus அக்செப்ட் பண்ணால் பேஸு, டொனேட் பண்ணால் பேஸு. ஸோ இப்போ HCl plus வாட்டர் H3O மாறிடும். ஸோ HCl மைனஸாக மாறிடும். புரிஞ்சுதா? ஸோ இதான் வருது லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட். லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட் படி H plus டொனேட் பண்ணக்கூடிய டெண்டன்சி இந்த ஆசிட் வித் அதர்ஸ் டு தி அனதர் சப்ஸ்டன்ஸ்க்கு. அது அர்கினிஸ்னா இன் வாட்டரில் டொனேட் பண்ணணும், H plus ஆகும் Cl மைனஸாக பிரிஞ்சிடும். ஆனால் இங்கே அனதர் சப்ஸ்டன்ஸுக்கு H plus டொனேட் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுங்க, ஆசிட் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் தட் ஹேஸ் டெண்டன்சி டு டொனேட் தி புரோட்டான் டு அனதர் சப்ஸ்டன்ஸ். பேஸ் மீன்ஸ் அக்செப்ட் தி புரோட்டான் ஃப்ரம் தி அனதர் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அப்போ இது என்ன சொல்லணும்னா, இந்த பேஸ் அப்படின்னா கான்ஜுகேட்டட் பேஸ்ன்னு சொல்லக்கூடியது. கான்ஜுகேட்டட் பேஸ். இப்போ என்னது கான்ஜுகேட்டட் பேஸ்? வாட் இஸ் கான்ஜுகேட்டட் பேஸ்னா ஆஃப்டர் தி டொனேஷன் ஆஃப் புரோட்டான்ஸ், ஆஃப்டர் ஏ டொனேஷன் ஆஃப் ஏ புரோட்டான், ஒரு புரோட்டானை டொனேட் பண்ண பிறகு வரக்கூடிய பேர் தான் அது கான்ஜுகேட்டட் பேஸ் ஆஃப் HCl. HClங்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுடைய கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா Cl மைனஸ் ஆன்சர் பண்ணும். 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. கான்ஜுகேட்டட் பேஸ் அப்படின்னா ஒரு புரோட்டானை டொனேட் பண்ணதுக்கு போகிற மீதம் ஒன்று இருக்கக்கூடியது. இங்கே பாருங்க, இதோடைய கான்ஜுகேட் பேஸ் பாருங்க, இது ஒரு H plus டொனேட் பண்ணிட்டு என்ன மாறிடும், வாட்டராக மாறிடும். தட் இஸ் கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் H3O. இது கான்ஜுகேட் பேஸ், கான்ஜுகேட்டட் பேஸ். ஸோ இது கான்ஜுகேட் பேஸ் ஆஃப் அது H3O plus. இதோடைய கான்ஜுகேட் பேஸ் இது, இதோடைய கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னா Cl மைனஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் Cl மைனஸ் அப்படிங்கிறது ஒரு பேஸ். இதோடைய கான்ஜுகேட்டட் ஆசிட் அப்படின்னா வந்து என்னது, இதுல இருந்து H plus இதான் கான்ஜுகேட்டட் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் ஏ கான்ஜுகேட்டட் ஆசிட் ஆஃப் Cl மைனஸ், கான்ஜுகேட்டட் ஆசிட் ஆஃப்
என்னது Cl மைனஸ். ஸோ காஞ்சுகேட் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு புரோட்டானை அக்செப்ட் பண்ணது பிறகு மீதம் இருக்கக்கூடியதான் காஞ்சுகேட் ஆசிட். புரோட்டான் லாஸ் பண்ணது பிறகு வரக்கூடியது காஞ்சுகேட்டட் பேஸு. டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ ரெண்டையும் லிங்க் பண்ணி எழுத போகிறோம். அனதர் கான்செப்ட் பண்ணுங்க. அனதர் எக்ஸாம்பிள், வாட்டர் ப்ளஸ் NH3 ஈக்லிபிரியம் NH4 ப்ளஸ்ஸு OH மைனஸ். ஸோ இங்கே வாட்டர் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம், பேஸ்ன்னு சொன்னோம். ஏன்னா அது ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ அம்மோனியாங்கிறது பேஸு. அதுக்கப்புறம் இங்கே வாட்டர் என்ன செய்யுது, இங்கே ஆசிட்டாக பிகப் பண்ணும். அதே இங்கே வாட்டர் என்ன செய்யுது, பேஸாக பிகப் பண்ணுச்சு. ஸோ இந்த H+ இதுக்கு டொனேட் பண்ணுது. ஸோ இது ஆசிட்டு. இது H+ அக்செப்ட் பண்ணிக்குது, இது பேஸ். ஓகே, இது ஆசிட்டு. ஓகே, அம்மோனியாங்கிறது லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும். எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ண தான் செய்யும், H+ அக்செப்ட் பண்ண தான் செய்யும். அம்மோனியா கூட H2 ஆசிட்டாகவும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆகிற வாட்டர் பேஸ் ஆக்ட் பண்ணுது. ஸோ அந்த வாட்டர் H+ டொனேட் பண்ணுறதுல ஆசிட்டு. ஸோ H+ அக்செப்ட் பண்ணுறதுல ஃப்ரம் வாட்டர்லேருந்து இது பேஸு. ஸோ அக்செப்ட் பண்ணால் NH4+ இதில் இருக்க OH மைனஸாக மாறும். அப்போ இந்த OH மைனஸ் அப்படிங்கிறது பேஸ். என்ன பேஸு, காஞ்சுகேட்டட் பேஸ். காஞ்சுகேட் பேஸ் ஆஃப் வாட்டர். வாட்டருடைய காஞ்சுகேட் பேஸ் எப்படின்னா OH மைனஸ். ஸோ அப்படின்னா ஒரு புரோட்டான் டொனேட் பண்ண பிறகு மீது இருக்கக்கூடியதான் காஞ்சுகேட்டட் பேஸ். ஓகே, ஸோ NH4+, NH4+ங்கிறது ஆசிட். NH4ங்கிறது ஆசிட் 2. இது பேஸ் 1, இது பேஸ் 2. ஓகே, ஸோ இது H+ டொனேட் பண்ணாயிரும், NH மாறிடும், இது வாட்டராக மாறிடும். இது H+ அக்செப்ட் பேஸ். ஸோ அப்போ இதோடைய காஞ்சுகேட்டட் ஆசிட் என்ன, பேஸோடைய காஞ்சுகேட்டட் ஆசிட் அப்படின்னா வாட்டர். H+ அக்செப்ட் பண்ண வரக்கூடியது காஞ்சுகேட்டட் ஆசிட். இதோடைய காஞ்சுகேட்டட் ஆசிட் எல்லாம் 1 மார்க்ல கேர்ஃபுல்லாக பாருங்க. காஞ்சுகேட் ஆசிட் ஆஃப் OH மைனஸ் வாட்டர். வாட்டருடைய காஞ்சுகேட்டட் பேஸ்னா H+ இல்லாதது. ஸோ இதுதான். ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஒன், இதே சேம் எக்ஸாம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கே பாருங்க, வாட்டர் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl. வாட் இஸ் ஈக்லிபிரியம், H3O+ and Cl-. ஸோ இது ஆசிட், இது பேஸ். இது பேர் தான் காஞ்சுகேட்டட் ஆசிட் பேஸ். காஞ்சுகேட்டட் ஆசிட் பேஸ் பேர். ஓகே, ஸோ இது ரெண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா இது அதே மாதிரி என்னது, காஞ்சுகேட்டட் ஆசிட் பேஸ் பேர்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ ரெண்டு பேரை செப்பரேட் பண்ணிக்கலாம். காஞ்சுகேட்டட்னா H+ டிஃபரன்ஸ் மட்டும், ஒரு ஒன்லி தி ஸ்பீசஸ் கேரிங் H+ ஒன்லி டிஃபராக இருக்கணும். இதுக்கும் H+ டிஃபராக இருக்கும். அது பேர் தான் காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர். ஓகே, இதுக்கு H+ டிஃபரன்ஸாக இருக்குது, காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர். ஒரே ஒரு H+ இங்கே H+ இல்லை, இங்கே இருக்குது. ஸோ இதில் H+ இருக்குது, இதில் இல்லை. ஸோ இந்த பேர் தான் காஞ்சுகேட்டட் ஆசிட் பேஸ் பேர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதோட லிமிடேஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். லிமிடேஷன் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் லிமிடேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா BF3 ALC இதெல்லாம் ஆசிட் ஆக்சுவலி. ஆனால் இதில் H+ஓ இதை என்னது அக்செப்ட் பண்ணாது, டொனேட்டும் பண்ணாது. ஆனால் இதை பற்றி என்ன சில எக்ஸ்பிளைன், டஸ் நாட் எக்ஸ்பிளைன் தி ஆசிட் BF3 ALC பிகாஸ் ஆஃப் இட் இஸ் ஏ பிஹேவியர் ஆஃப் ஆசிட். பட் என்னது காஞ்சுகேட்டட் ஆசிட் பேஸ் எல்லாம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இது லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்டோட ஃபெயிலியர் மெத்தட். இது ஓகே, டஸ் நாட் எக்ஸ்பிளைன் தி ஆக்சுவலி பிஹேவியர் ஆசிட். ஆனால் H+ஐயும் அக்செப்ட் பண்ணாது, டொனேட்டும் பண்ணாது. ஓகே.